ரஜினிகாந்த் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியும் அவர் வந்து பெரியார் கிடையாது, ஈன பிறவி. ஈரோட்டின் இந்த ஈவே ராமசாமியோட அட்ராசிட்டிஸை வந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. திரு சீமான் அவர்கள் வந்து சொன்னது வந்து 100ல் டைவர்ட் பண்ணுறதுக்காக திருப்பரங்குன்றத்தை தூண்டி விட்டுருக்காங்க. சீமான் பெரியார் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராது. நீங்கள் உங்களோட கொஷினே தப்பு. அவர் வந்து பெரியார் கிடையாது, ஈன பிறவி, ஈரோட்டின் ஈன பிறவி அப்படின்ட்டு தான் நான் வந்து அவரை அழைச்சிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பெரியாருங்கிற வார்த்தை வந்து அவர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வயசானவராக இருந்ததால் அவர் பெரியவர் போகிறார் அப்படிங்கிறதுனால அவர் பெரியாருன்ற ஒரு முத்திரை குத்தி உட்கார வச்சுட்டிங்க. அவரை வந்து சீமான் மட்டும் இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. மீடியா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறதால சீமான் வந்து தெரிகிறாரு. மீடியா இல்லாத பொழுது கூட பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த ஈவே ராமசாமியோட அட்ராசிட்டிஸை வந்து நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் வந்து ஈவே ராமசாமியை பற்றி சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 விழுக்காடு தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இந்த மீடியா வாயிலாக நான் ஒன்று பரப்ப விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அங்கே வந்து சாகடித்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா 1800 பேரை ஒரு காம்பவுண்டு, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்குள்ளே விட்டு சுட்டானுங்க. ஓகேங்களா? 1800 பேர், குழந்தைங்க, மகளிர், வயசானவங்க, ஆண்கள், பெண்கள், அனைவரும் 1800 பேர் வந்து இறந்தாங்க. அதுக்கு வந்து பாராட்டு கடிதம் எழுதினவங்க தான் இந்த ஈரோட்டின் ஈனப்பிறவியோட மூதாதையர்கள். உதாரணத்துக்கு நாயர்னு ஒருத்தருக்கான் இருந்தார். அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அன்றைக்கி வந்து வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் கிளறி எடுத்து படிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, ஓகேங்களா, மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் எக்கச்சக்கமாக வருங்க. பாயிண்ட் நம்பர் 1, எங்களுடைய பட்டியலணியோட மகளிர் வந்து மேலாக்கு போடுறதால் தான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னவன் தான் இந்த திருட்டு பையன். மன்னிக்கணும் அந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பட்டியலணி மக்கள் படிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சு, ஆகையினால தான் மற்ற கம்யூனிட்டிக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னவன் தான் இந்த ஈவே ராமசாமிங்கிறவங்க. திரு சீமான் அவர்கள் வந்து சொன்னது வந்து 100ல் 1 விழுக்காடு தான், ஒரே 1 விழுக்காடு தான். நீங்கள் எனக்கு லெஷராக டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய காம்போசிஷன் கட்டுரையே எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுவேன். திருப்பரங்குன்றம் வந்து அது ஒரு விஷயமே கிடையாது இப்போதைக்கு. என்னன்னா, இந்த திருட்டு திராவிடம் பேசும் தீய சக்தி திமுக வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த சார் இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறதுக்காக திருப்பரங்குன்றத்தை தூண்டி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எமோஷ்னலுக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகிடும். ரெண்டாவது வந்து மனுஷன் வந்து மறக்கிற தன்மை கொண்டவன். ஆகையினால இன்றைக்கி திருப்பரங்குன்றம் போயிட்டோம் இல்லையா, யூனிவர்சிட்டியை விட்டுட்டு. நாளைக்கு என்ன பண்ணுவான், பழனிக்கு போவான், திருப்பியும் கன்னியாகுமரி போவான், இப்படியே நம்மளை சுத்த விடுவான். இந்த சுத்த விடுறதுல மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுவோம்னா மெயினான வந்து சப்ஜெக்டை விட்டுடுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மாணவிகளுக்கு வந்து 60 ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க, பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரே 1 விழுக்காடு கூட நம்ம மாநில அரசு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனோ இல்லை ஆக்ஷனோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்காத நிலையில் இந்த மக்களும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வேதாளத்துக்கு வாழ்க்கப்பட்டாச்சு, மரத்துக்கு மரம் நம்ம தாவி தான் ஆனோன்ற இவங்களும் ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. ஆகையினால திருப்பரங்குன்றம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. இது வந்து இந்த ப்ராப்ளமை ரொம்ப ஹாட்டாக போயின்னு இருக்க ப்ராப்ளமை டைவர்ட் பண்ணுறதுக்காக திருட்டு திமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு அனதர் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏன் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு? ராஜா எப்படியோ மக்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜாவாக உட்காந்துட்டுருக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு இதெல்லாம் தெரியுமாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஆகையினால அவருடைய பார்வைக்கு இதெல்லாம் போதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். ஆகையினால இந்த சட்டம் ஒழுங்கு வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நாளைக்கு பொழுது விடிஞ்சால் இவனுங்க என்னத்தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு நாளும் பொழுது விடியறது வந்து எனக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆகையினால இந்த அரசாங்கம் இன்னும் எவ்வளோ நாள் இந்த பதவியில் இருந்தால் கூட இவங்க வந்து ப்ரொடக்டிவான எந்த ஒரு ஆக்ஷனும் இவங்க எடுக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, ஓ இப்படி பண்ணலாம்,
ஏன்னா அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கணும், அழுக்கு மூட்டைங்களை பக்கத்தில் வச்சுக்கின்னு போண்டா முட்டை போண்டாவெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தான்னா அது வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யங்ஸ்டர்ஸை தான் டக்குன்னு வேலைக்கு எடுப்பான். ஏன்னா அவன் மைண்டு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வயசானவனுங்களை தூக்கி 60 வயசுக்கு அப்புறம் தூக்கி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரஜினிகாந்த் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியும் இந்த சீனியர் மினிஸ்டர்லாம் வச்சுட்டு இருந்தால் அவங்க மூளையெல்லாம் மங்கி போயிட்டுருக்கோம், மழுங்கி போயிட்டுருக்கோம். அந்த செல் அரிக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் அவங்களுடைய மூளையெல்லாம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருடுறது. எவனோ எங்கேயா சாவுறான், எனக்கு என்ன வந்தது. அதுதாங்க இன்றைக்கி வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்காததுக்கான காரணம். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியல, அதுதான் உண்மை.